Success is obviously not an accident. Veranda ES, where your dream becomes reality. நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து இந்த வெற்றி வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். 164 தொகுதிகளுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். தோழமை கட்சிகளுக்கு எங்களோடு இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே 11 பேர் போட்டியிடுகிறார்கள். 175. எனவே எங்களுடைய இலக்கு 200 என்பதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தால் மிக பிரகாசமாக இருக்கிறது. தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் ஒன்றினுடைய சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தாலே, அதை எடுத்து சொன்னாலே எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும். இது ஒன்றே பிரச்சாரத்துக்கு துணையாக அமையும். ஆனால் அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்போங்கிறதே அவருக்கு தெரியலை. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்ணுறதுங்க, 2 இடத்துல நிற்கிறாரு, 2லும் தோல்வி உறுதி. 6க்கு 5 வந்தீங்க, இந்த டைம் எப்படி இருக்குங்களா? 6க்கு 6 நிறைவேற்றுகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கூட்டணியை தான் நாங்கள் தான் நிறைவேற்றுவோம். அதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளையும் தரலாம். ஆனால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார். அதை எப்பாடுபட்டும் நிறைவேற்ற. நீங்க 4 முனை போட்டிங்கிறீங்க, டிவிக்கு வந்து 2 முனை போட்டி தான். டிவிக்கு டிஎம்கேங்கறாங்க, எப்படி பாக்குறீங்க? அது நாங்க ஒரு கட்சியாவே நம்ம யாரை போட்டியா பாக்குறோம்? திமுக அண்ணா திமுக. சார், கிழிந்த துணியால் ஒட்ட வைச்ச கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்றாரு. கண்ணாடியால் உடைஞ்ச கூட்டணி என்னைக்கு ஒட்டாது அப்படிங்கிறாரு. கண்ணாடியால் உடைந்த கூட்டணி என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும் அருமையாக இருக்கின்றன. அதில் அவர் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளலாம், தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர் சிறந்த ஒரு கூட்டணி அமைப்பார். பாஜக வந்து கட்டமைப்பு ரீதியா வந்து பலவீனமா தான் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிமுகவோட வேட்பாளர் பட்டியலோ தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பட்டியல் நம்ம எப்படி பார்க்கலாம்? அது ரெண்டுமே வந்து போன வாட்டை விட்ட அதனுடைய ஜெராக்ஸ் தான். இப்போ அதிமுக வேட்பாளர் பட்டியல் என்பது பெரும்பாலும் 2021 விடப்பட்ட வேட்பாளர் பட்டியலுடைய ஜெராக்ஸ் தான். புதுசாக அவர் எதையும் கண்டுபிடிச்சி கொடுக்கல. ஒரு 20-30 தொகுதிகளுக்கு எதுவும் மாற்றியிருந்தால் பெரிய விஷயம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களே தேடி தான் போட்டிருக்காங்க. தொகுதிகளுக்கு தகுந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கல. கட்டமைப்பு இல்லை என்பது அதிலேயும் தெரியும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 3 பாஜக ஒதுக்கி இருக்காங்க. காவி கோட்டையாக மாற்றோம்னு சொல்லி சமூக வலைதளத்தில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மாவட்டத்தை. புதுக்கோட்டை என்றைக்குமே காவி கோட்டையாக மாறாது. உதயசூரியனின் கோட்டையாகவே அது என்றைக்கும் பிரகாசிக்கும்.